ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து எம்மி கேரட் பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ கேரட் பொரியல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். ஓகே, கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. சோம்பு சீரகமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். ஓகே, கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது ஒரு கேரட்டுக்கு வந்து சேர்ந்து வந்துடுச்சு. சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த கேரட்டை நம்ம எப்படி இருந்தாலும் வதக்க தானே போகிறோம், கேரட்டோடையே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டோட ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் எடுக்கும்போது ஒரு சின்ன வெங்காயம் வந்து விழுந்துருச்சு வெளியே விழுந்த சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே வந்து போடக்கூடாது அப்படின்றதுனால வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, வாஷ் பண்ணிவிட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கேரட் பொரியல் வந்து துருவி தான் நான் வந்து செய்கிறேன். ஓகே, துருவின கேரட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஏன்னா வந்து கேரட் வந்து கருகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து 1.5 செம்பு வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா அதோடு சேர்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வந்து வற்ற விடலாம். ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வற்றணும், வற்றிட்டு இருக்குது. லெட்ஸ் சீ. ஓகே, கேரட் வந்து இன்னுமே வந்து நல்லா வந்து வற்றணும். நல்லா வற்றி அந்த தண்ணிலாம் வந்து போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஓகே, நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் வந்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாம். மிளகாய்த்தூளுமே வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து கேரட்டில் வந்து நல்லா இறங்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணும். சூடான சுவையான கேரட் பொரியல் ரெடி.